மூவி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்குற மாதிரி தான் இருந்தது மூவி. எப்படி சொல்கிறது, இப்போதைக்கு இருக்க சொசைட்டியில் இருக்கிறது டே டு டே லைஃப்பில் நடக்கிறதா எடுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்படியே மாற்றி பேரண்ட்ஸ் இதை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக குழந்தையோட லைஃப் மாறும். அதுதான் சார் எப்போயுமே வேறு மாதிரி டேரக்ஷன்ஸ் பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி டேரக்ஷன் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா, அந்த டிஃப்ரெண்ட்டான கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். காமெடியாகவும் நல்லாவே இருந்தது. காமெடி தான் நல்லா இருந்தது ப்ரோ, அங்கங்கே காமெடிஸ் நல்லா இருந்தது. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ப்ரோ, அவர் எப்பவுமே ஒரு காமெடி ஆக்டர் தான். அந்த மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் பண்ணும்போது அதுவும் ஒரு காமெடி இன்க்ளூட் பண்ணி அங்கங்கே கொஞ்சம் சீரியஸ்னஸ், அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக இருந்தது காமெடி. பையன் வார்னிங் நல்லாவே இருந்தது. பையன் ஃபஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரி இல்லை, நல்லா ஒரு மாதிரி நடித்த மாதிரி இருந்தது படமே. அவங்களோட சீன்ஸ் அந்த கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் அவங்க நல்லா அந்த கோகுல் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த இடத்துலேருந்து ஒரு மாதிரி காமிக்கலாக போன மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி சீரியஸாக காட்டிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி காமெடியாக போச்சு. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். இல்லை ப்ரோ, சில இடத்துல வந்து எமோஷனல்ஸாக இருக்குது. இப்போ நார்மலாக போகுது, சில சீன்ஸ் நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி போகுது, நடுவில் காமெடி வருது, அழுக, ஸோ மிக்சடாக தான் போகுது. நல்லா இருந்தது, ஓவரால் நல்லாவே இருந்தது. வேறு பார்த்து பண்ணிக்கார். பட் எப்படி சொல்கிறது, அவங்க அது சாங்ஸ் மாதிரி இல்லை ப்ரோ, ஓகேங்களா. ஒரு பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்டில் போகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அது 19 சாங்ஸ் எல்லாம் பெருசாக சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. சரிங்களா, ஸோ டே டு டே அப்படியே ஒரு மாதிரி போகிற மாதிரி தான் இருக்குது. சாங்ஸ் லேக்லாம் ஆகலை. சரிங்களா, ஓவரால் கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் இது. சரிங்களா. இப்போ தான் நான் சொன்னேன். படம் நல்லா இருந்துச்சு. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் வித் அ மெசேஜ். என்டர்டெயின்மெண்ட் வித் அ மெசேஜ். மஸ்ட் ஃபேமிலி மூவி தான். நல்லா இருந்தது. ஆன் ஸ்க்ரீன் இட்ஸ் வெரி நைஸ் டு வாட்ச். இல்லை, ஓவரால் காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. மெசேஜ் வித் மெசேஜ் இஸ் த மெயின் திங். நல்லா இருக்கு கண்டிப்பாக. அர்த்தமுள்ள பாட்டு வரிகள் நல்லா இருந்தது. கதை வந்து சூப்பராக இருந்தது. ஜாலியாக காமெடியாக இருந்தது. சிவா சார்ட்டையும் பேசிட்டேன், நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். குழந்தைட்டையும் பேசிட்டேன், அன்புட்டியும். சூப்பராக போகுது, ஜாலியாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். எல்லோரும் ஃபேமிலியோடு கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஏன்னா இந்த படம் வந்து எல்லாருக்கும் நிறைய விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி இருக்குது. ராம் சார் இயக்கத்தில் வந்திருக்க படம் வந்து ராம் சார் எல்லா படமுமே நல்ல படமாக தான் பண்ணுவாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. இன்றைய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாம் ஒர்க்கிங் உமன் பார்க்கணும். 2 பேருமே போய் பாருங்க, ஃபேமிலியோட போய் பாருங்க. காமிச்சிருக்காங்க சார். ஒரு அப்பா வந்து வேலைக்கு போகும்போது அம்மா ஒரு இடத்துல இருக்காங்க. அப்பா வந்து ரூமில் உள்ள பூட்டி வச்சுட்டு, குழந்தைய பூட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அவர் வரும்போது பையன் வந்து இங்கே ஒரே சேட்டை பண்ணி வீடே அலங்கோலப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்பா வந்துட்டு ஃபீலிங்கோடு வராரு, என்னப்பா இப்படி பண்ணி வச்சுருக்கேன்னு. இப்படி பூட்டி வச்சுட்டு போனால் நான் அப்படி தான் இருப்பேன், நீங்கள் ஒன்று ஜாலியாக சுற்றிட்டு வரீங்கன்ற அதை வந்து அப்பாவுக்கு எடுத்து சொல்லியிருக்கான் அந்த பிள்ளை அந்த இடத்துல. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. வேலைக்கு போகிற எல்லாருமே வந்து இதை கண்டிப்பாக பார்க்கணும். குழந்தைங்களுடைய மன அழுத்தத்தை புரிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அதையும் நீங்கள் நிறைவேற்றுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சான்ஸே இல்லை. சார் வந்து ரொம்ப நல்லா, சிவா சார் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அவர் காமெடியாக தான் பார்த்துருக்கோம். ஒரு நல்ல அப்பாவா, ஒரு ஹீரோவாக இதில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அன்பு பையன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த தம்பி. அப்புறம் அஞ்சலி மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. அஞ்சலி மேம் சன்னாக வரவங்க அந்த தம்பியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை, நான் பாதியிலேருந்து தான் வந்தேன், நான் ஃபுல்லாக பார்க்கலாம் சார். பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள அந்த பாண்டிங்கு பாதியிலேருந்து வந்தாலும் நான் வந்ததுலேருந்து நான் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ ஒரு குழந்தைங்களோட விருப்பத்தை வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைவேற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் ட்ரை பண்ணி இது பண்ணிட்டுருக்காங்க. நல்லா தான் இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து எல்லாருமே சிரிச்சுட்டு இருந்தால் தான் சொன்னாங்க. நான் பாதியிலேருந்து வந்தாலும் நானும் சிரிச்சுட்டே தான் இருந்தேன். நல்லா இருந்துச்சு படம். காமெடிஸ் நேச்சுரல் காமனாக தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக. நான் பாதியிலேருந்து வந்தாலும் அந்த பாண்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ பையன் ஒரு குழந்தைங்களோட விருப்பத்தை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குறது. ஸோ அதை நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். முடியாத பட்சத்தில் நம்ம வந்து அதை தவிர்க்க முடியாது இல்லைங்களா. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வாழணும் அப்படின்றது ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களுக்காகவே அதை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. நல்லாயிருக்கும் உண்மையிலேயே.
சாங்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்ததுலேருந்து எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து எல்லாமே ஓகே, நல்லா இருக்கு.